ஸோ டாடா மோட்டார் தொடர்ந்து 2வது நாளாக பெரிய இறக்கம். ஒரு அழகான கேண்டில் பேட்டர்ன். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பியர் கேண்டில் இறங்கி அதன் பிறகு 1 2 3 ஒரு ஸ்பின்னிங் டாப்ஸ். இந்த 3 ஸ்பின்னிங் டாப்புமே ஏறதுக்கான முயற்சியில தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றன. ஏற முடியல அதனால அப்படின்றதுதான். அந்த 3வது நாள் அப்படின்ற திரும்ப இங்கே எப்படி ஒரு நீளமான ஒரு காளைகளுக்கான கேண்டில் துவங்கி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 3 நாளுக்கு அப்புறம் காளைகளுக்கான கேண்டில் துவங்கி மிக வலிமையாக இறங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ கரடி கையில மாட்டேச்சு மார்க்கெட் டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ டாடா மோட்டார்ஸோட பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டெஸ்டிங் ஏரியா அப்படின்னு சொல்றதா தான் இந்த ஏரியா தான். இது நான் 427. இந்த 427 எல்லையை தாண்டுவதற்கு கரடிகள் தாண்டி போவதற்கு சிரமப்படுவார்கள். ஏன்னா அந்த இடத்துல தான் புல்ஸ் தயாரா இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்தா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லையை உடைக்காத வரை அது வரைக்கும் கொஞ்சம் அப்படின்னு பார்க்கும்போது கரடிகளின் கைதான் மேலோங்கி இருப்பதாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒரு கிளியர் பிக்சர் இருக்கு இல்லையா? நமக்கு இந்த எல்லை இருக்கு பாருங்க. இப்போதைக்கு இந்த கீழ் எல்லைன்றது பாத்தீங்கன்னா இந்த 423 420 இந்த ரீஜன் தான் ரொம்ப முக்கியமான. 420 உடைச்சிடுச்சுன்னா மிகப்பெரிய இறக்கம் வரலாம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீக்லி சார்ட்லையும் போட்டு காட்டுற பாருங்க. இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸ் வந்து முக்கியமான சப்போர்ட் எல்லையாக வச்சிருக்கு. ஓகே, 420 இல்லைன்னா 419 கூட வச்சுக்கோங்க. இது உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய இறக்கம் வரலாம். 10 15 20 25 இந்த புள்ளிகள் அளவு கூட இறங்குவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருப்பதாக பார்க்கிறோம். ஓகேவா? So now shall we go to commodity? அதுக்கு முன்ன டாடா மோட்டார்ஸ்ல நான் கொடுத்தது கூட இங்க நான் செக் பண்ணிடலாம். டாடா மோட்டார்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு கொடுத்தது என்னன்னு பாத்துறேன். ஸ்பாட்லைட்ல வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நல்ல படம் தான். அது 45 உடைச்சு 38 வரைக்கும் வந்தது. இன்னைக்கு நம்ம 37 உடைச்சா ஷார்ட், 37 உடைச்சா ஷார்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 37 உடைத்து எங்க போயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் டெய்லி சார்ட்கா மாத்துறேன். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 37 கீழே ஷார்ட் போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கீழே எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப 29 வரைக்கும் வந்திருக்கு. 8 பாயிண்ட்டுக்கு மேல மிக சிறப்பான இறக்கமும் கூட. அதனால திட்டமிட்டு இந்த வியாபாரத்துக்குள்ள வந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய லாபத்தையும் இன்னைக்கு கொடுத்திருக்கும் அப்படின்றது சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி இன்னைக்கு கொடுத்திருக்கிற பல நிறுவனங்களும் இந்த ஸ்பாட்லைட்ல இருக்கு. நீங்க அதை தெளிவா பார்த்து அதுக்கான வாய்ப்புகள் வரும்போது பார்த்து உபயோகம் பண்ண ஆரம்பிங்க. நம்ம நேற்று கொடுத்திருந்தோம் அதானியம் நல்ல ப்ராஃபிட் தான். 406 இருந்து 410 400 ரூபாய் ஷேரு ஒரே நேரில் இவ்வளவு தூரம் ஏறதுன்றது மிகப்பெரிய அனுகூலமான விஷயம். அதே மாதிரி ஹிண்டால்கோ எடுத்த உடனே அதுவும் அது தேவைக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு டீசென்டான லாபத்தை கொடுத்துருக்கின்ற இடையில மதர்சன் சுமி நல்ல ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 2%. சாதாரணமா இன்ட்ராடேல 1% வந்தாவே பெரிய விஷயம். ஆனா இந்த 2% கொடுக்குற அளவுக்கு வலிமையாகவும் அவர்கள் ஏறி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம்.